நட்பு பத்தி ஒரு சின்ன கதை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதைச்சாரல். நண்டும் கடலும் நல்ல ஒரு நண்பர்களா இருக்கிறாங்க. நண்டு தினமும் வெளியே போய் ஊர் உலகம்லாம் சுத்திட்டு சாயங்காலம் வரக்கூடிய நேரத்துல ஊர் உலகத்துல இருக்கிறத சொன்னதும் கடல் ரொம்ப ஆச்சரியமா ரசிச்சு கேட்டுட்டே இருந்துச்சான். கடலும் ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு, பரவாயில்லப்பா, நீ எனக்கு நல்ல நண்பனா இருக்கிறனால வெளியில என்னெல்லாம் இருக்குதுன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியுது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். நண்டும் கடலும் ரொம்ப மனமுத்த நண்பர்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. நண்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தன்னோட வலைக்குள்ள போறதுக்கு முன்னால நண்டுக்கு ஒரு குணம் இருந்துச்சு. என்னன்னா, தன்னோட சுவடு மணல்ல பதிஞ்சிருந்தது. அதை பாக்குறதுக்கு நட்சத்திரம் போல இருந்தது. நண்டு என்ன பண்ணுச்சான், அதை நின்று ரசிச்சுதான். அது வலைக்கு போறதுக்கு முன்னால திரும்பி பார்த்துச்சான். இந்த கடல் என்ன பண்ணிச்சான், தன்னோட சுவடு எல்லாத்தையுமே இந்த கடல் அழிச்சிடுச்சு. இந்த நண்டுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்ன இந்த கடல் அதால நடக்க முடியாதுங்கிறதுனால என்னோட சுவடு எல்லாம் இவன் பொறாமையில அழிக்கிறானோ, பொறாமப்படுறவன்லாம் ஒரு நல்ல நண்பனான்னு நினைச்சு மனசுக்குள்ளே நினைச்சுக்குது. மறுநாள் எப்பவும் போல கடல் கிட்ட பேசிட்டு தன்னோட வலைக்கு வந்து கடல் மறுபடியும் நண்டோட சுவடுகள் எல்லாம் அழிச்சிடுச்சு. நண்டுக்கு பயங்கர கோபம். இப்போ அந்த நேரம் பார்த்து எதிரியான இன்னொரு நண்டு நடந்து அந்த பக்கமா போறப்போ இந்த கடல் அதை அழிக்கவே இல்லை. நண்டு நினைக்குது, இந்த கடல் நம்மளோட சுவடை தான் அழிக்குது, அந்த நண்டனுடைய சுவடை இதை அழிக்கவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கவே அந்த பக்கமா ஒரு நரி அந்த நண்டனுடைய சுவடை பின்தொடர்ந்து வந்து அந்த நண்டு வலைக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே அந்த நண்டை லபக்குன்னு பிடிச்சிருது. இப்பதான் அந்த நண்டுக்கு புரிஞ்சுது, ஐயையோ, நம்ம நண்பனை நம்ம தப்பா நினைச்சிட்டோம். தன்னோட சுவடை அழிச்சதுக்கு காரணம் நம்மளுடைய வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு. உடனே அந்த நண்டு ஓடி போய் கடற்கரையில எழுதிச்சு, முன்பே காப்பான் அன்பே நட்பு. அந்த கடல் அதையும் படிச்சுட்டு உடனே அழிச்சு, தன்னோட நட்பு கெட்டாலும் பரவாயில்ல, ஆனா நண்பன் கெடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் உண்மையான நண்பர்கள். இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தா அவங்கள தக்க வச்சுக்கோங்க.